நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான திணை உப்புமா. அது வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் ஒன் பாட்டில் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது வந்து நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த திணை உப்புமா. இது ஓப்பன்லேயும் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 கப் திணையை எடுத்துகிட்டு ஒரு 3 தடவை நம்ம நல்லா கழுவிக்கணும். திணை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டன் மில்லட்டுன்னு சொல்லலாம். நல்ல எல்லோ கலரில் குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இதை நம்ம கழுவுனதுக்கப்புறமா நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடணும். 15 to 20 மினிட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B12 ஆகட்டும், ஃபைபர் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கணும். இது வந்து க்யூமினும் அதுக்கப்புறம் பெருங்காயம், அதாவது ஜீரகம் பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, தேவையான அளவு கேரட், பீன்ஸ், கேப்சிகம். இதை வந்து நீங்கள் 1 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கினா போதும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆப்ஷனல் தான், ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், வேறு எந்த மசாலாமே நீங்கள் போட வேணாம். ஸோ கரம் மசாலாமெல்லாம் போட்டால் பிரியாணி மாதிரி ஆகிடும். இப்போது தேங்காய் பால் வந்து ஃப்ரீஸ் பண்ணது ஒரு 1.5 கப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் திணை ஊற வச்ச திணை அந்த தண்ணியோடையே நான் ஊற்றிருக்கேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 2.5 கப்புலேருந்து 3 கப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே ஊற்றுனிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பால் இந்த உப்புமாவுக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ மூடி போட்டு 3 விசில். ஓப்பன்லேயே இருந்தால் ஒரு நீங்கள் 25 மினிட்ஸ் ஆகும் இந்த திணை வேகிறதுக்கு. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒட்டி இருக்காது. இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்ப குழஞ்சும் போகலை, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட தயிர் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சட்னி, சாம்பார் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட சிப்ஸோ பிக்கிளோ நீங்கள் தேவைப்பட்டால் அது கூட எடுத்துகிட்டு சாப்பிட்லாம். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ்க்கு மேலே போட்டிருக்கோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிம்பிளான ரெசிபீஸாக தான் இருக்கும். ஹெல்த்தியானது, அது மட்டும் இல்லாமல் சிம்பிளானது. அது மட்டும் இல்லாமல் southindianfoods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே அதுலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.